கேர்ள் சைல்டுக்கு ஹவு டு வி கைண்ட் ஆஃப் அவங்கள எப்படி நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு யங் உமனாக நம்ம எப்படி அவங்கள என்கரேஜ் பண்ணலாம், எப்படி அவங்கள டெவலப் பண்ணுறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாங்கிறது ஒரு ஒரு அகெயின் ஒரு காமன் தீம் என்னோடய கிளினிக்கில் அப்பப்போ பேசுவாங்க. அண்ட் இப்போ நிறையா நம்ம அப்பப்போ பேப்பர் ஆர்டிகல்ஸ் நம்ம படிக்கிறது that girls committed suicide in response to certain trauma. ஸோ அவங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு மேஜர் இஷ்யூ நடந்திருக்கும். ஸோ மேஜர் இஷ்யூங்க போகிறோம், ஒரு செக்ஷுவல் வைலன்ஸ் ஆட்டம் நடந்திருக்கலாம். ஸோ அந்த டைமில் ஒரு எக்ஸ்ட்ரீமான ரியாக்ஷன்ஸ் வி ஹியர் பேப்பரில் படிக்கிறோம் நம்ம தட் தே ஹவ் ended up committing suicide. ஸோ அப்போ ஒரு கொஸ்டின் இஸ், நம்ம இந்த யங் உமனை எப்படி இவ்வளோ பெரிய ஸ்டெப்பை எடுக்காமல் எப்படி அவங்கள நம்ம இதை தடுத்துருக்கலாம், எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கலாங்க போகிறோம். ஐ திங்க் ஆஸ் அ சொசைட்டி நம்ம எல்லாருமே என்ன யோசிக்கணும்னா, நம்மளோட இந்த டிஃப்ரென்சியேஷன் ஒரு கேர்ள் சைல்டு பிட்வீன் அண்ட் அ மேல் சைல்டுக்கு, that's a society we should stop, we should encourage more and more young women to develop more confidently. ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்த்தோன்னா, இது ஆரம்பிக்கிறதே வீட்டில் தானே ஆரம்பிக்கிறது. குழந்தை முதல்ல ஒரு ஃபேமிலியில் வளர்றது. ஸோ அந்த ஃபேமிலியில் நம்ம குழந்தையில் அந்த ஏஜ்லேருந்தே வி ஷுட் ஸ்டாப் டிஃப்ரென்ஷியேட்டிங். ஸோ இது கேர்ள்ஸ்னால் நீ இப்படி இருக்கணும், பொண்ணுனா நீ இப்படி இருக்கணும், உன்னோட ப்ரைமரி ரோல் இஸ் நீ இன்னொரு வீட்டுக்கு போகிற, கல்யாணம் ஆகி நீ வேறு வீட்டுக்கு போகிற, அவளோட பேச்சை கேட்டுட்டு இருக்கணும். இதெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன வயசுலேருந்தே நம்மளோட குழந்தைகிட்ட நம்ம, பிகாஸ் இது ஒரு வேணும்னு நம்ம அப்படி சொல்கிறோம் இல்லை, ஆஸ் அ சொசைட்டி that is how we are tuned that girls are primary caregivers. ஸோ கேர்ள்ஸோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரை பார்த்துக்கிறது, இன்னொருத்தரோட ஃபேமிலியில் பெரியவாளை பார்த்துக்கிறது, குழந்தைல பார்த்துக்கிறது, ஹஸ்பண்டை பார்த்துக்கிறது. ஸோ அவங்களோட ரோலே நம்ம சொல்கிறது இஸ் ப்ரைமரி கேர்கிவர். ஸோ நம்ம அந்த மைண்ட் செட்லேயே குழந்தைல வளர்க்குறோம், கேர்ள்ஸை வளர்க்குறோம். அண்ட் பாய்ஸை பார்த்தீங்கன்னா வி பிரிங் தம் அப் வித் அ டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூடு. ஸோ அவங்க வேலைக்கு போகணும், நல்ல தைரியமாக இருக்கணும், வெளில போய் நீ சம்பாதிக்கணும், 100 பேர்கிட்ட போய் பேசணும், என்ன இருந்தாலும் நீ ஆகக்கூடாது, இமோஷன் ஆகக்கூடாது. ஸோ வி ஆர் பிரிங்கிங் மென் இன் தட் கைண்ட் ஆஃப், பாய்ஸ் இன் தட் கைண்ட் ஆஃப் அ வே. பட் இந்த வேல்யூஸ் இந்த சிஸ்டம் பார்த்தோன்னா இட்ஸ் ஆல் சேஞ்சிங் நவ். நம்ம இப்போ இருக்கிற சொசைட்டி, இந்த மாடர்ன் 21st centuryன்னு பார்த்தீங்கன்னா மோரலஸ் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இஸ் ரியலி வேனிஷிங். இன் வாட் வேனா, கேர்ள்ஸ் ஆர் நோ லாங்கர் சிட்டிங் அட் ஹோம். மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் இப்போல்லாம் கேர்ள்ஸ்லாம் ஹைலி எஜுகேட்டட் இன் எனி ப்ரொஃபஷன் நீங்கள் எடுத்துக்கோங்க, கேர்ள்ஸ் தோலுக்கு தோல் இருக்காங்க. அண்ட் be it kind of doctor profession, engineers, or even non professional linesலேயே பார்த்தீங்கன்னா lot of girls are come into this. But the big question நான் ஆஸ்க் பண்ணுறது, are we preparing our girls for this outside world? வீட்டுக்குள்ளே இருக்கிறது வேறு, வீட்டுக்குள்ளேயே நம்ம அவங்கள உட்காந்துட்டு நிறைய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஸோ வெளில போனால் ஆம்பளைகள் சிந்த பேசக்கூடாது, வெளில தனியாக போகக்கூடாது, 5 மணிக்கு அப்புறம் இருட்டானால் போகக்கூடாது, இப்படிலாம் நம்ம பண்ண போகிறோம். வி ஆர் பிரிங்கிங் அப் அ சைல்டு வித் லாட் ஆஃப் ஃபியர் அண்ட் ஆன்சைட்டி. அந்த கான்ஃபிடென்ஸில் ஒரு தடுங்களோடு நம்ம வளர்க்குறோம். ஸோ இதே குழந்தை இப்போ இருக்கிற சேஞ்சிங் சொசைட்டி, சேஞ்சிங் ரோல்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் வரும்போதும் ஐ ஃபைண்ட் தட் மெனி டைம்ஸ் தீஸ் யங் உமன் தே ஸ்ட்ரகிள். எந்த விதத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னா, தே ஆர் நாட் ஆஸ் கான்ஃபிடென்ட். ஸோ ஒரு தைரியமாக பேச மாட்டாங்க. இல்லைனா நம்ம ஒரு மீட்டிங்கில் இருக்கோம், இல்லைனா ஒரு ஆம்பிஷனாக இருக்கிறது அது ஒரு நெகட்டிவாக நினைப்பாங்க. இல்லைனா தைரியமாக ஒரு மீட்டிங்கில் பேச மாட்டாங்க. தப்பு நடந்தால் கூட தைரியமாக பேசினா நம்ம அவங்கள ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்களோ, இல்லை நம்மளை அதை பற்றி ஏதாவது அசிங்கமாக பேசுவாங்களோ. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்னர் இன்ஹிபிஷன்ஸ் இருக்கிறதுனால ஐ ஃபைண்ட் தட் தே ஹெசிடேட் டு எக்ஸல். ஸோ ஆம்பிஷனுங்கிறது கேர்ள்ஸ்க்குன்னு வரும்போதும் அதை நம்ம ஒரு நெகட்டிவாக பார்க்கக்கூடாது. we should bring up our girl children as we are bringing up a male child. ஸோ இந்த கோயிங் பேக் டு த ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போகிறோம், இந்த சூசைடு, இந்த எக்ஸ்ட்ரீம் இதெல்லாம் ஏன் நடக்கிறதுக்கு போகிறோம். நம்ம சின்ன வயசுலேருந்தே இப்போ கேர்ள்ஸை நம்ம வளர்க்குறோம் தட் வெளில போனால் இந்த விஷயங்கள்லாம் நடக்கலாம், இதெல்லாம் தப்பு. ஸோ ஒரு வெளில போய் நீ ஒரு ஆம்பளை ஃபேஸ் பண்ணுறேன், அவன் ஏதாவது சொல்கிறான்னா இட் இஸ் யோர் மிஸ்டேக், நீ வெளில போயிருக்க, நீ இருட்டான டைமில் நீ போயிருக்க. ஸோ இந்த மாதிரி நம்ம குழந்தைய நீ தான் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள், சம்ஹவ் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பேட் விச் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு இங்கே போகிறோம். எப்பயாவது ஏதாவது தப்பு நடக்க போகிறோம். த நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் என்ன ஆகுதுன்னா, த கேர்ள்ஸ் டோன்ட் கம் அண்ட் டெல் அஸ். வீட்டில் வந்து சொல்ல மாட்டாங்க, பயந்துட்டே இருப்பாங்க. நிறைய டைம் நம்ம இப்போ பேப்பரில் பார்க்குறது, we are talking about all those POSCO cases which happen with strangers. Actually lot of the time things happen within the family, bad things happen within the family. தப்பான விஷயம் வீட்டுக்குள்ளே தான் நிறையா நடக்கும். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டேருந்து தப்பான விஷயம் நடக்கிறது இஸ் ஃபார் அண்ட் ஃபியூ, ரொம்ப கம்மி.
இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளமேட்டிக் இஷ்யூஸ் வீட்டில் நடக்கிறது. பட் வீட்டில் நடக்க போகிறோம் நிறைய டைம் பசங்க சொல்ல மாட்டாங்க. கேர்ள்ஸ் won't tell. கேர்ள்ஸ் நடக்கிறது மட்டும் நான் சொல்ல மாட்டேன். பட் எஸ் predominance of girls being the victim is higher. Because இப்போ நிறையா we also hear that boys are also victim of these kind of inappropriate behaviorலாம் சொல்கிறோம். பட் incidence of girls is higher. And at that time, if the வீட்டோட environment is differentiating between a girl and a boy, where girls are held responsible for anything which happens போகிறோம், வீட்டில் என்னென்னா இதெல்லாம் ஃப்ரீயாக சொல்ல மாட்டாங்க. ஸோ தப்பு வீட்டில் நடந்துகிட்டே இருந்தால் கூட குழந்தைகள் அப்படியே அமைதியாக இருக்கும், வீட்டில் சொல்லாது. சொன்னால் நம்மளை நம்புவாங்களா, சொன்னால் நம்ம தான் காரணம்னு சொல்லிடுவாங்களா, இல்லைனா சொன்னால் நம்மளை ஸ்கூல் போகாமல் விட்டுருவாங்களா. சரி, நிறைய டைம் இந்த ஈவ் டீசிங் இதெல்லாம் பஸ்ஸில் நடக்கலாம், போகிற வழியில் நடக்கலாம். பட் மெனி டைம்ஸ் ஐ ஃபைண்ட் என் கிளினிக்கில் வந்து தான் அவங்களுக்கே தெரிய வரும், பேரண்ட்ஸ்க்கு தெரிய வரும். பிகாஸ் வித் த பர்மிஷன் ஆஃப் த சைல்டு ஐ வுட் ஹவ் செட், நான் அவங்க அம்மா அப்பா கிட்ட இதை பற்றி பேச போகிறேன்னு போகிறது தான் அவங்களுக்கே தெரியும். ஸோ குழந்தைகள் சொல்லாது. எதுக்குன்னா நம்ம சொன்னால் நம்மளோட அந்த ஆக்டிவிட்டியை கட் பண்ணிவிடுவாங்களோ, நம்மளை சைக்கிள் உட்கார விட மாட்டாங்களோ, வெளில விளையாட போக விட மாட்டாங்களோனால குழந்தை சொல்லாது. சொல்லாமல் அது மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கும். பட் பிரச்சனை நடந்துகிட்டே இருக்க போகிறோம், ஒரு லெவலுக்கு ஆக போகிறோம். த சைல்ட் ஃபீல்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி லோன்லி. எனக்கு யாருமே இல்லை இதை ஷேர் பண்ணுறதுக்கு. இதை பற்றி நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாது, டீச்சர்ஸ் கிட்ட சொல்ல முடியாது, அம்மா அப்பா கிட்ட சொல்ல முடியாது. ஸோ இது சொல்ல முடியல, ஆனால் தாங்கிக்கவும் முடியல. ஸோ போக போக என்ன ஆகும்னா மைண்டு ஒரு மாதிரி ஒரு மன அழுத்தம், ஏகப்பட்ட பதட்டம், இதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியல, நம்ம முடிச்சிடலாம், சூசைட் பண்ணிக்கலாங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம் தாட் வரைக்கும் போகும். ஸோ அதனால தான் இப்போ நிறைய கவர்மெண்ட்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா they have given a toll free child helpline number. எப்போனா அந்த நம்பரில் ஒரு கான்ஃபிடென்ஷியாலிட்டியோட சைல்ட்கிட்ட பேசலாம். ஸோ இதெல்லாம் அவாய்ட், த எக்ஸ்ட்ரீம் பிஹேவியர்ஸ் ஹாவ் டு பி அவாய்டட்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்னா ஃபேமிலி யூனிட் ஷுட் பி அன் ஓப்பன் யூனிட். சைல்டு அங்கே வீட்டுக்குள்ளே என்ன தப்பு நடந்தால் கூட முதல் பர்சன் யாருக்கிட்ட அது வந்து பேசணுமோ அது அம்மா அப்பா தான் இருக்கணும், ஆர் ஒன்லி ஒன் பேரண்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியே வீட்டு என்வாயர்மெண்ட் கொடுத்தேன்னா அவங்க சைல்டு லைஃப்பில் என்ன ஃபேஸ் பண்ணாலும் சைல்டுக்கு என்ன கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னா, எனக்கு தோளுக்கு தோல் நிற்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, நான் அவங்க கிட்ட போய் சொல்லுவேன், அவங்க என்னோட ப்ரொடெக்டர், தட் இஸ் மை பேரண்ட். அண்ட் தட் ஷுட் பி வே ஒரு ஹவுஸோட என்வாயர்மெண்ட் இருக்கணும். அண்ட் வி ஷுட் ஆல் ஒர்க் டுவர்ட்ஸ் தட். வென் யுவர் ஹவுஸ் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் ஃபார் த சைல்டு டு ஃபீல் சேஃப், அந்த இடத்துலையே வந்து நம்மளால் சொல்ல முடியலன்னா it becomes very very difficult for the child.